கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 118வது சங்கீதம், அதனுடைய 22, 23 ஆகிய வசனங்கள். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்க வேண்டும். ஏன்னா பல நேரங்களிலே அவர் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றையும் அவர் நிதானித்து ஆராய்ந்து அந்த இடங்களிலே அவரை கர்த்தர் பாதுகாத்த விதம், சத்துருடைய கண்களுக்கு முன்பாக அவரை கர்த்தர் உயர்த்தின அந்த நேரங்களை எல்லாம் அவர் நினைத்து கர்த்தரை பாடியிருக்கக்கூடும். இன்னும் நாம் பரிசுத்த வேதாகமத்திலே இந்த வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம் மற்றும் லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அந்த தீர்க்க தரிசனங்களை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். இன்னும் இயேசு தன்னுடைய வாயினாலே இந்த வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அதாவது ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே நாம் பார்க்கும்போது 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இங்கே இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அதே மாதிரி நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம். பேதுரு 2வது அதிகாரம் 5, 4, 5, 6 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதனுடைய 5, 6 வசனத்தில் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஆமென் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாயும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்து, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமான மூலைக்கல்லை சீயோனிலே வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னும் எபேசியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது 2:20 பார்த்தீங்கன்னா, அதாவது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய உபதேசத்திலே, அதாவது அஸ்திபாரங்களிலே கட்டப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலை கல்லாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக எழுதியிருந்தாலும், அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவை குறித்து இந்த வார்த்தைகளை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் சில காரியங்களை நம்மோடு கூட இடைப்படும்படியாக அவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை கர்த்தர் உயர்த்த வேண்டும் என்றால், ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், உலகம் அவனை பகைக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போ ஒரு மனிதனை கர்த்தருடைய தீர்மானத்தின் கீழ், திட்டத்தின் கீழ் இருக்கிற ஒரு மனிதனை கர்த்தருடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கும். ஏன்னா அவன் எந்த வழியிலே போனாலும், எந்த இடத்துல போனாலும், எங்கே பயணித்தாலும், என்ன பாடுகள், கஷ்டங்கள், நெருக்கங்களை அனுபவித்தாலும் கர்த்தருடைய கண்கள் ஒரு நீதிமான் மேல் நோக்கமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் உயர்த்தப்படுவது, உலக மனுஷனுடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் நடந்தாலும் கூட கர்த்தருக்குள்ளே இருக்கிறதான ஒரு தெய்வ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே அவனுடைய படிப்போ, அவனுடைய அந்தஸ்தோ, பதவியோ, பட்டமோ, இல்லை அவனுக்கு இருக்கிறதான ஆஸ்தியோ, இல்லை அழகோ, எதுவும் அல்ல அவனை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் விடுகிறது. அது இந்த 2வது வசனம், அதாவது 118, 23வது வசனம், அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. அது மனுஷனால் ஆகிறது அல்ல, அது கர்த்தராலே ஆயிற்று. ஏன்னா ஆண்டவர் பல இடங்களில் சொல்லுவார், மனுஷனால் கூடாதது என் தேவனால் கூடும். ஆமீன். மனுஷனால் எதெல்லாம் செய்ய முடியாதோ அதெல்லாம் கர்த்தரால் செய்ய முடியும். ஆமீன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அப்போது ஒரு மனிதன் தள்ளப்பட்ட நிலையிலே, ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறதான ஒரு மனிதனை கர்த்தர்
தன்னுடைய பார்வையிலே அவர் விலையேறப்பட்ட ஒருவனாக அவர் பார்க்கிறார். ஆமென். ஒருவேளை குடும்பத்திலேயாக இருக்கலாம். சில பிள்ளைகளை சில பேரண்ட்ஸ் கூட ஒதுக்கி வைப்பாங்க. இது படிப்புக்கு ஆகாது, இது வேலையும் செய்யாது, படிக்கவும் செய்யாது, எதுக்குமே லாயக்கில்லை என்று ஒதுக்கி வைப்பாங்க சிலர். ஆனால் கர்த்தருக்கு உள்ள அந்த பிள்ளை இருப்பானானால், அதாவது வேத வசன சத்தியத்தின்படி அந்த பிள்ளை இருப்பானானால் அவன் மேல் கர்த்தருடைய ஒரு தீர்மானம் உண்டு. இந்த உலகத்தில் எந்த பிள்ளையும் சாதாரணமானதல்ல. அதாவது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள், இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள், அது டீனேஜ் பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ இல்லை படிப்பு எல்லாம் முடித்து பெரியவர்களாக இருந்தால் கூட அவர்கள் மேல் கர்த்தருக்கு ஒரு உன்னத நோக்கம் இருக்கும். அது சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட இந்த சின்ன வயசிலே கர்த்தர் அவர்கள் மேல் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார், ஒரு தீர்மானம். அது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின் கீழ் அழைக்கப்பட்டவர்களாகிய தேவ பிள்ளைகள். கர்த்தருடைய தீர்மானத்தின் கீழ் ஒரு மனிதன் இருக்கும்போது அவனுக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்கிறதான காரியங்கள். அது எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவம் எல்லாவற்றையும் கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். அதெல்லாம் நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். ஒருவேளை உலகத்தில் பகைகள், விரோதங்கள், ஒதுக்கி வைக்கிறதான அனுபவங்கள், வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிவிடுகிற அனுபவங்கள் வரலாம். ஆனால் அவன் கர்த்தருடைய தீர்மானத்தின் கீழ் இருப்பான் என்றால் அவனை குறித்ததான கர்த்தருடைய திட்டங்கள் நிறைவேறும் போது உலகமே சொல்லும் அது கர்த்தரால் ஆயிற்று. ஆமென். மனுஷனால் ஆகாது. ஒரு மனிதனை உயர்த்த இன்னொரு மனிதன் ஒரு மனுஷனை ஒதுக்கி தள்ளி வைக்கலாம். அதே மனிதனை உயர்த்த கர்த்தரால் மாத்திரம்தான் முடியுமே தவிர எந்த மனுஷனாலும் முடியாது என்பதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிளில் அந்த வேர்டு ரொம்ப அழகாக அந்த வசனத்தை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. திஸ் இஸ் த லார்ட்ஸ் டூயிங், இட் இஸ் மார்வெலஸ் இன் அவர் ஐஸ். ஆமென். ஹல்லேலூயா. இது கர்த்தர், லார்ட்ஸ் டூயிங், கர்த்தரால் ஆயிற்று நம்முடைய கண்கள். இது ஒரு மார்வலஸ். ஆமீன். இப்படி தான் இன்றைக்கி அநேக பிள்ளைகள், ஆமீன், பெற்றோரால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், சமூகத்தால் ஒதுக்கப்பட்ட பிள்ளைகள், வேலை செய்கிற இடங்களில் மேல் அதிகாரிகளால் ஒதுக்கப்பட்டவங்க, ஸ்கூலில் படிக்கும்போது படிப்பு வராதென்று டீச்சர்ஸால் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். சபையால் ஒதுக்கப்பட்ட அநேகர் கூட இன்றைக்கு இருக்கிறாங்க. ஆமீன். ஹல்லேலூயா. 1 பேதுரு 2:4 பார்த்தீங்கன்னா, மனுஷனால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. மனுஷன் தள்ளும் போது கர்த்தர் அவனை தெரிந்தெடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷன் தள்ளுவான். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் சொந்த ஜனங்க தள்ளினாங்க. அவரை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் அவரை தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஆமென். இதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வைத்திருக்கிறதான உன்னதமான திட்டம், தீர்மானங்கள். ஆமென். வீடு கட்டுகிறவங்க ஆகாதென்று தான் தள்ளுவாங்க. ஆமென். புதுசாக ஒரு வீடு கட்டணும்னா தான் அந்த வீட்டுக்கு ஒரு மூலைக்கல் தேவைப்படும். ஆமீன். பழசுக்கு தேவைப்படாது. அது இருக்கிறபடியே அப்படியே இருந்து கொண்டு போகும். இல்லை ஒருத்தங்க புதுசாக ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல அதற்கு ஒரு மூலைக்கல் போடுவாங்க. அது மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இன்றைக்கும் அப்படி தான் நடக்கிறது. அது ஆவிக்குரிய பிள்ளைகள் சர்ச்சில் பாஸ்டர் கூப்பிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணி அந்த கல்லை ரொம்ப மரியாதையாக வைத்து ஜெபித்து அதை வைப்பாங்க. அதுதான் அந்த பில்டிங்க்கு மிக முக்கியமானது. அதுதான். அதுக்கு மேலே தான் மற்ற கற்களை வைப்பாங்க. அது எல்லாவற்றையும் தாங்கக்கூடியது. ஆமீன். அது திட அஸ்திபாரம் உள்ளது. ஆமீன். அது விலையேறப்பெற்றது. உலக மனுஷர் பல விதமான பூஜைகளை செய்து அதை வைப்பாங்க. ஏன்னா அது மிக முக்கியமானது. அந்த ஒரு கல்லுக்கு மேலே தான் அடுத்த வேலைகளை, ஒவ்வொரு கல்லை அடுக்கி வேலைகளை செய்வாங்க. அதான் வேத வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா இந்த கல் எப்படிப்பட்ட கல் என்று ஏசாயா சொல்லும்போது சொல்லுவார், இந்த கல் பரீட்சிக்கப்பட்டது, திட்ட அஸ்திபாரம் உள்ளது. ஆமீன். ஹல்லேலூயா. அதை மூலைக்கல்லாக நான் வைக்கிறேன். அது விலையேறப்பெற்றது. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமீன். அது கிறிஸ்துவை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருந்தா கூட இந்த காலை வேளையில் யாரெல்லாம் குடும்பத்தால், பெற்றோர்களால், பந்து ஜனங்களால், ஹல்லேலூயா, ஃப்ரெண்ட்ஸுங்களால், ஸ்கூலில், வேலை செய்கிற இடங்களில், எந்த இடத்துல, ஆமீன், ஹல்லேலூயா, ஒருவேளை சொந்த பந்தங்களால் ஒதுக்கி உங்களை தள்ளி வைத்திருக்கிறாங்களோ பயப்படாதுங்க. நீங்கள் பாக்கியவான்கள். உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. ஆமீன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் மேல் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல மனுஷனால் ஒதுங்கி இருக்கிறீங்களோ
ஆமேன். மனுஷனுடைய கண்களுக்கு ஆகாதவன் என்று ஒரு வேளை இருக்கலாம். மனுஷனுடைய பார்வைக்கு ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், வெட்கப்படுத்தி இருக்கலாம், உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த மனிதனை தான் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை தான் கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. இது கர்த்தராலே ஆயிற்று. ஆமேன் ஹல்லேலூயா. எல்லாரும் வேண்டான்னு தள்ளி ஒதுக்கி ஒரு மூலையில் போட்டிருந்தது ஒரு கல். அந்த கல்லை அந்த கல் தான் யாருக்குமே வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்திருந்த அந்த கல்லை தான் எடுத்து அதை வடிவமைத்து அந்த புது வீட்டிற்கு அஸ்திபாரமாக ஆமேன் ஹல்லேலூயா மூலை கல்லாக போடுகிறாங்க. ஆமேன் ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு உலகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளைகளை தம்பி தங்கச்சி உங்களை தான் கர்த்தருக்கு வேணும். ஆமேன் ஹல்லேலூயா. எல்லாரும் ஒதுக்கி வைத்திருக்கிறாங்க என்று மனம் பதற வேண்டாம், கலங்காதுங்க, டென்ஷன் ஆகாதுங்க. படிப்பு வரலையா டென்ஷன் ஆகாதுங்க, பெற்றோர் ஏசுறாங்களா ஸ்கூலில் ஏசுறாங்களா டென்ஷன் ஆகாதுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை அறிந்த பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்கள் மேலே கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை ஏசுகிற டீச்சர் அவங்க கண்களுக்கு முன்பாக நாளைக்கு நீங்கள் ஒரு விலையேறப்பட்ட ஒரு மூளைக்கல்லாக இந்த உலகத்தில் ஒரு பெரிய பதவியில் ஒரு அந்தஸ்தில் இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஆமேன் ஹல்லேலூயா. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? பரிசுத்த வேதாகமத்தில் இருந்தே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆமேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் தான் யோசேப்பு. ஆமேன் ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தில் அதை நாம் பார்க்க முடியும். இந்த யோசேப்பை அவனுடைய தகப்பனார் வயதான காலத்தில் அந்த பிள்ளை பிறந்ததுனால ரொம்ப நேசித்தார். இவனை ரொம்ப நேசித்து இவனுக்கு பல வர்ண அங்கியை கூட செய்து கொடுத்த, பல கலரில் பல டிசைனில் இவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் செய்து கொடுத்தார். ஆமேன் ஹல்லேலூயா. இதன் நிமித்தமாக மற்ற சகோதரங்க எல்லாம் அவனை பகைத்தாங்க. விளைவு என்ன தெரியுமா? இவனுடைய பல வர்ண அங்கியை நான் மிக ஷார்ட்டாக சொல்கிறேன், இது எல்லாருக்கும் தெரிந்த அருமையான கதை. இந்த இடத்துல மனுஷனால் தள்ளப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் எப்படி பயன்படுத்தினார் என்பதற்கு உதாரணமாக நான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஆமேன் ஹல்லேலூயா. அவனுடைய பல வர்ண அங்கி அவனை விட்டு எடுத்து போட்டாங்க. யார் எடுத்தது தெரியுமா? அடுத்தவங்க இல்லை, கூட பிறந்த சொந்த ரத்தம். ஆமேன் ஹல்லேலூயா. கூட பிறந்த சொந்த சகோதரர்கள் எடுத்து போட்டாங்க. அதோட விட்டு விட்டாங்களா? இல்லை. அதுக்கப்புறம் எதுவுமே இல்லாத ஒரு படுகுழியில் அவனை தூக்கி போட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துலையும் கர்த்தருடைய கரம் அவனுடைய மேலே இருந்தது, அவர் மேலே ஒரு நோக்கம் இருந்தது. ஆமேன். அவனை தூக்கி படுகுழியில் போட்டாங்க. அதோட கூட விட்டு விடவில்லை. அதன் பிறகு இந்த யோசேப்பை குழியில இருந்து தூக்கி என்ன செய்தாங்க தெரியுமா? 20 வெள்ளி காசுக்காக இஸ்மவேலர் இடத்துல வெற்றி போட்டாங்க. இதுவும் கூட பிறந்த சகோதரங்க தான். ஆமேன் ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க தெரியுமா? அதோட விட்டு விட்டாங்களா? அதுவும் இல்லை. அங்கே இருந்து அவனை இஸ்மவேலர் என்ன செய்தாங்க? அடுத்த கைக்கு மாத்துறாங்க. ஹல்லேலூயா. போத்திபாருக்கு விற்கிறாங்க. ஆமேன். அங்கேயும் விற்று போடுகிறாங்க. ஒரு பொருளை விற்கிறது மாதிரி இந்த பையன் சின்ன பையனாயிருக்கிறான். ஹல்லேலூயா. அவனை விற்று போடுறாங்க. ஒரு டீனேஜ் அந்த நேரத்தில் அவனை விற்று போடுகிறாங்க. ஆனால் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2வது வசனத்தில் வரும்போது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். ஆமேன் ஹல்லேலூயா. தன்னுடைய குடும்பத்தில் அத்தனை சகோதரர்களாலும் யோசேப்பு வெறுக்கப்பட்டான். ஆமேன். ஒதுக்கப்பட்டான். ஆமேன். ஆகாதவனாக தள்ளப்பட்டான். ஆனால் ஆதியாகமம் 39:2 வரும்போது கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். அருமையான வாலிப தம்பி தங்கச்சி சகோதரனே சகோதரி பிள்ளைகளே ஹல்லேலூயா. யார் ஒருவேளை கூட பிறந்த இரத்த பந்தங்கள் கூட ஆகாதவன் என்று தள்ளி வைக்கலாம். ஏன்னா அவர்களைப் போல அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம், அவங்கள போல ஐஸ்வர்யம் வசதி வீடு வாகனங்கள் இல்லாமல் இருக்கலாம். அதனால் அவங்கள ஒரு வேளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆமேன் ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்கள மாதிரி உங்களுக்கு டேலண்ட்ஸ் இல்லாமல் இருக்கலாம், படிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆமேன். ஒரு வேளை ஒதுக்கி அப்படி வைத்திருந்தாலும் கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார். கூட இருக்கிற தெய்வம். ஆமேன் ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருக்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை விட்டு அவர் விலகவும் மாட்டார். ஆமேன் ஹல்லேலூயா. அதே யோசேப்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அந்த சரித்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆமேன். உங்கள் பிரயோஜனத்திற்காக அது மிக அவசியமாக காணப்படும். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் அதனுடைய 41 44வது வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா இங்கே பல காரியங்கள், பல உபத்திரவங்கள், பல வேதனையான சம்பவங்கள் இதெல்லாம் கடந்து யோசிப்பு வருகிற சிறைச்சாலை வரைக்கும் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. கர்த்தர் கூட இருந்தால் இதெல்லாம் நடக்குமா என்று ஒருவேளை நீங்கள்
கேட்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய திட்டத்தின் கீழ் ஒரு மனிதன் இருப்பானால் அவனை எந்த சத்துருவாலும் அழிக்க முடியாது. சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள், சில நெருக்கங்களை கர்த்தர் இந்த உலகத்திலே அனுமதிப்பார். ஆமென். இதெல்லாம் யோசிப்பு கடந்து வருகிறார். கடைசியில கர்த்தர் அவனை உயர்த்தும்படியாக என்ன நடந்தது தெரியுமா? அங்கே பார்வோன் ஒரு சொப்பனத்தை பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை காண்பித்து கொடுக்கிறார். அந்த சொப்பனத்தின் மூலம் அவனை கர்த்தர் கலங்க வைத்து அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லும்படியாக யோசேப்பு வரவழைக்கப்படுகிறான். இவன் எல்லாவற்றையும் ஹல்லேலூயா கர்த்தருடைய பலத்தினால, கர்த்தருடைய ஞானத்தினால, கர்த்தருடைய ஆவியானுடைய பலத்தினால அத்தனையும் அவனுக்கு அறிவித்தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா மறை பொருட்களையும் கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இப்போது அவனுக்கு வயது என்ன தெரியுமா? 30 வயது வாலிபன். அவன் எவ்வளவு கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தான் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசேப்போட கூட கர்த்தர் இருந்தார். இப்போது 30 வயதில் அவனுடைய தலையை கர்த்தர் உயர்த்துகிறார். ஆமென். இவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னபடியினால இப்போ என்ன வருகிறது தெரியுமா? ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41வது அதிகாரம். ஆமென். அவனுடைய 42வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன். ஆமென். ஒரு தேசத்திற்கு அதிபதியாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். இதுக்கு எல்லாம் காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனோடு கூட இருந்தால். இது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாயிருக்கிறது. ஆமென். இதுதான் ஆச்சரியமான காரியம். ஆமென். எல்லா சகோதரர்களாலும் பகைக்கப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கி தள்ளி ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட யோசேப்போட கூட கர்த்தர் இருப்பார். அப்படியானால் இந்த காலை வேளையிலே தம்பி, தங்கச்சி, வாலிப சகோதரனே, சகோதரியே, ஹல்லேலூயா, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பாரானால், ஆமேன், யார்தான் ஆகாது என்று தள்ளினாலும், ஆமேன், உன்னை உயர்த்துகிற ஒரு கரம் உன்னோடு கூட இருக்குமானால் ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்துவார். ஆமேன். அது கர்த்தராலே ஆகும். ஆமேன். ஹல்லேலூயா. நான் பார்வோர், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்கள் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான். ஆமேன். ஹல்லேலூயா. இப்போ பார்வோன் யோசேப்பை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய வார்த்தை இல்லாமல், நீ சொல்லாமல் எகிப்து தேசத்தில் இருக்க ஒருத்தன் கூட கையை நீட்டக்கூடாது, காலையை நீட்டக்கூடாது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு அந்தஸ்து, அல்லேலூயா, அதை கொடுத்து எகிப்து தேசம் முழுமைக்கும் இந்த யோசேப்பை அதிகாரியாக அவன் மாற்றினான். மாற்ற செய்தவர் யார் தெரியுமா? கர்த்தர் மாத்திரமே. ஆமென். இது மனுஷனால் கூடாது. யோசேப்புடைய சகோதரங்க நினைச்சிருப்பாங்க, என்றைக்கோ அவன் அழிந்து எங்கேயோ பிச்சை எடுத்து பழச்சிட்டு இருப்பான், எங்கேயோ வேலை செய்து எங்கேயோ பழச்சிட்டு இருப்பான்னு நினைச்சாங்க. ஆனால் இதே யோசேப்பை கொண்டு, ஹல்லேலூயா, இந்த குடும்பம் முழுவதும் எகிப்திலே பஞ்சம் வந்த போது இவர்கள் எல்லாரும் போஷிக்கப்பட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இவனை ஒரு இரட்சகனாக கூட அந்த இடத்திலே அந்த சகோதரர்களுக்கு காண்பித்து கொடுத்தார். அதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம். இங்கே நான் சப்ஜெக்டுக்கு வர விரும்புகிறேன். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இதுதான் வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளினக்கல் அது மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. எல்லா சகோதரங்களாலும் வெறுத்து ஒதுக்கி ஆகாதவன் என்று தள்ளப்பட்ட யோசேப்பை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? உயர்த்தினார். எகிப்து தேசம் முழுவதுக்கும் அவனை அதிபதியாக மாற்றினார். ஆமென். அவனுடைய உத்தரவு இல்லாமல் ஒருத்தனும் எதுவுமே செய்ய முடியாது. கையை காலை கூட அசைக்கக்கூடாது என்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறார். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. இவன் சொன்னாதான், இவன் சொல்லாமல் அப்படி என்றால் இவன் சொல்லாமல் எதுவுமே அங்கே நடக்காது. யோசேப்பு கட்டளை இட்டால்தான் அந்த தேசத்திலே ஒரு காரியம் அவர்கள் செய்ய முடியும் என்கிறதான நிலைமைக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். ஒரு அதிபதியாக கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்க அதிபதிக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கிறதோ, ஒரு டொனால்ட் ட்ரம்புக்கு எவ்வளவு ஒரு பெரிய மதிப்பு மரியாதையும் இருக்கிறதோ, அதே மாதிரி யோசிப்பு அதே கண்ணோட்டத்தில் பாருங்களேன். ஆமென். ஒரு அதிபதி, ஒரு தேசத்தின் அதிபதி. ஆமென். அவரை யாராலும் அசைக்க முடியாது. அவர் சொன்னால் சொன்னது தான். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நேராக இந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். இது யாராலே ஆயிற்று தெரியுமா? இது கர்த்தராலே ஆயிற்று. அப்படியானால் இந்த காலை வேளையில் எந்த மனிதனும் ஒதுக்கலாம். ஹல்லேலூயா. யார் வேண்டுமென்றாலும் உங்களை ஆகாதவன் என்று
தள்ளி வைத்திருக்கலாம், மனுஷனுடைய பார்வைக்கு ஆகாதவன் என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் மனுஷனால் தள்ளப்பட்டவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனால் ஒதுக்கப்பட்டவன் தான். ஹல்லேலூயா. உங்களை ஒரு வேளை ஒதுக்கி வைத்திருப்பாங்க உங்கள் வீட்டில், இவனால் எதுவுமே முடியாது, எதுக்கு மேலே ஆயக்கில்லை. ஆனால் உங்களை கொண்டு அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப என் தேவனால் முடியும். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மேல் அதிகாரி ஒரு வேளை சொல்லியிருப்பாங்க, இவனால் எந்த லாயக்கும் இல்லை அப்படி என்று. உங்களை கொண்டு அந்த வேலை ஸ்தலத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண என் தேவனால் முடியும். ஆமென். நீங்கள் படிக்கிற இடத்துல படிக்க மாட்டீங்கன்னு ஒதுக்கி வைத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் பிள்ளைகளை எக்ஸாம் எழுதுறீங்களா? பயப்படாதுங்க. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் ஜெபித்து விட்டு போய் எழுதுங்க. ஆமென். கர்த்தராலே எல்லாம் ஆயிற்று என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வீட்டில் உங்கள் ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எழுதி ரிசல்ட் வரும்போது உங்களை பார்த்து சொல்லுவாங்க, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இல்லை, இந்த வேலையும் கிடைக்காம உனக்கு எதுவுமே கிடைக்கல, உன்னால் இந்த இடத்துல போய் ஒரு இன்டர்வியூ சரியாக அட்டென்ட் பண்ண கூட முடியலை, அதற்குள்ள திராணி கூட உனக்கு இல்லையே, ஒதுக்கி வைத்திருப்பாங்க. ஆனால் உன்னை தேடி பதவிகள் வரும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உன்னை தேடி வரும் தம்பி, உன்னை தேடி வரும் தங்கச்சி, சகோதரனை உன்னை தேடி வரும். ஆமென். உன்னை தேடி கர்த்தர் அனுப்புவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அனுப்புவார். இது கர்த்தராலே ஆயிற்று என்று குடும்பம் யாரெல்லாம் ஒதுக்கி வைத்தாங்களோ, ஆமென், அந்த அவர்கள் சொல்லும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, இது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார் என்றால் எந்த மனுஷனால் அதை தடை பண்ண முடியாது. ஆமென். யோசேப்பு அதோட முடிந்து போனான்னு நினைச்சாங்க. இல்லை இல்லை இல்லை, 30வது வயசு நல்ல வாலிப பையன். ஹல்லேலூயா. ஒரு தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். நினச்சி பாருங்களேன். ஆமென். அன்பான தம்பி தங்கச்சி, வாலிபனே, ஹல்லேலூயா, சகோதரனே சகோதரியே, யோசேப்பை உயர்த்தின கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார். ஒருவேளை இன்றைக்கு எல்லாம் வீடு கட்டினவங்க சொன்னது மாதிரி ஒரு மூலையில் யாருக்கும் தெரியாமல், ஹல்லேலூயா, ஒதுக்கப்பட்ட நிலைமையில் ஒரு கல்லை போல இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரம தகப்பனின் கண்கள் உங்கள் மீது பட்டு இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. மனுஷன் தள்ளுவான், கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்து உங்கள் குடும்பத்துக்கும் தேசத்துக்கே கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். விசுவாசிக்க முடிகிறதா? விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு காத்திருங்க, தைரியமாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. அது கர்த்தராலே ஆயிற்று. ஆமென். இது நம்முடைய கண்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ மனிதர்கள் ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேவ பிள்ளைகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் ஒருவேளை ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், டீனேஜ் பிள்ளைகள் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், பெற்றோரால் ஒதுக்கப்பட்டு இருக்கலாம், சொந்த பந்தங்களால் ஒதுக்கப்பட்ட அநேக பிள்ளைகள் இருக்கலாம். கர்த்தாவே, அவர்கள் மேல் உம்முடைய கண்கள் பதிந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. மனுஷனால் தள்ளப்பட்டதை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறீர் என்பதை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் புரிந்து கொள்ள வைப்பீராக. ஆண்டவரே, ஒதுக்கி வைக்கப்பட்ட இடத்திலே, ஆகாதென்று தள்ளப்பட்ட இடத்திலே, ஆண்டவரே, கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லுகிற அளவிற்கு பெரிய காரியங்களை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்ப வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வீராக. பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே, ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. இது கர்த்தராலே ஆயிற்று என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படியாக கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளுங்கள். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.